சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சத்தியவசன நிகழ்ச்சியிலே ஈசாக்கை குறித்து தொடர் செய்திகளை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். ஈசாக்கு ஆபிரகாமின் ஒரே மகன். அதே சமயத்தில் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் குமாரனாக காணப்படுகிறார். இந்த ஈசாக்கின் குடும்ப வாழ்க்கையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சங்கீதம் 136 சங்கீதம் 19 எடுத்து வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தருக்கு துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். குடும்பத்தை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரே. மக்களை 2 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை என்னவென்றால், திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்ந்து ஆண்டவருக்கென்று நல்ல வாழ்ந்து அவர்கள் ஆண்டவரை உயர்த்தி காட்டுகிற சில மக்கள் இருக்கிறார்கள். இன்னொரு வகை மக்கள் இருக்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், திருமணம் முடியாமல் தனிமையாக ஆண்டவருக்கென்று வாழ்ந்து அர்ப்பணித்து ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்கிற மக்கள். 2 வகையான மக்களையும் ஆண்டவர் தான் உருவாக்கி இருக்கிறார். 2 வகையான இந்த கூட்டத்தாரிலும் ஆசீர்வாதங்களும் உண்டு, சில கஷ்டங்களும் விலை கரையக்கூடிய காரியங்களும் உண்டு. திருமணம் முடிக்காமல் இருப்பது என்பது கடினம் என்று சொல்வார்கள். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, அழைக்கப்பட்டால் ஒழிய, இப்படிப்பட்ட வரத்தை பெற்றால் ஒழிய இந்த திருமணம் முடியாமல் அவர்களால் வாழ முடியாது. அதே சமயத்திலே திருமணம் முடித்தவர்களும் தங்கள் வாழ்விலே நிலை நிற்பதற்கும் தங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பதற்கும் ஆண்டவருடைய கிருபை மிக மிக தேவையாக இருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஈசாக்கின் குடும்பத்தை குறித்து சொல்கிறேன். ஈசாக்கு என்பவன் திருமணம் முடித்தான். அவனுக்கு ஒரே ஒரு மனைவியாகிய ரெபெக்காள் தான் காணப்பட்டாள். ஆபிரகாமுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள், யாக்கோபுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமின் மகனான ஈசாக்குக்கு ஒரே ஒரு மனைவி தான் காணப்படுகிறாள். இந்த விவாகமானது, ஈசாக்கின் விவாகமானது பெற்றோராலே நிச்சயிக்கப்பட்ட, ஆயத்தம் பண்ணப்பட்ட அல்லது முயற்சி செய்யப்பட்ட ஒரு திருமணமாகும். இதை சொல்ல வேண்டுமென்றால் அரேஞ்ச்டு மேரேஜ் என்று கூட சொல்லலாம். அருமையானுடைய ஈசாக்கின் குடும்ப வாழ்வை குறித்து நான் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அருமையானுடைய ஈசாக்கு யார்? விசுவாசிகளின் தகப்பனான ஆபிரகாமுக்கு பிறந்த ஒரு மகன். ஈசாக்கு என்று சொன்னால் லாஃப்டர் என்று பொருள், நகைக்கிறவன் என்று பொருள். அவனுடைய தாயார் ஒரு முறை ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது நகைத்தாள். அதே சமயத்தில் அந்த ஈசாக்கு பிறந்ததினாலே அந்த குடும்பத்திலே நகைப்பு, மகிழ்ச்சி ஏற்பட்டது. இந்த ஈசாக்கு என்கிற பெயரை ஆண்டவரே முன்னறிவித்தார். ஆகவே ஈசாக்கு என்பது ஆண்டவரால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையின் பெயராகும். அதாவது ஈசாக்கு என்கிற பெயர் முன் உரைக்கப்பட்ட பெயராகும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் என்கிற தகப்பனுடைய நிழலிலே அதிக நாட்கள், பெரும்பான்மையான காலங்களிலே அவன் வாழ்ந்தவன். தன் தகப்பனை எதிர்த்து பேசாத ஒரு கீழ்ப்படுதல் உள்ள மகனாக இருந்தான். பலி செலுத்த கொண்டு போகப்படும்போது கூட எதிர்க்கவோ, முரண்டு பிடிக்கவோ, வாக்குவாதம் பண்ணவோ, தப்பி ஓடவோ அவன் முயலவில்லை. தகப்பனுக்கு கீழ்ப்படுதல் உள்ள மகன். இன்றைய நாட்களிலே அநேக குடும்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அநேக குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுகிறார்கள். அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் அவர்கள் சுவாதீனமாக முடிவெடுத்து பெற்றோர்களுடைய ஆலோசனையை உதறி தள்ளிவிட்டு பெற்றோர்களுக்கு நிந்தையும் அவமானத்தையும் உருவாக்குற வாழ்க்கை வாழ்கிறதை காணும் பொழுது வேதனையாக காணப்படுகிறது. இதை கடைசி காலம் என்று கூட நாம் சொல்லலாம்.
ஏனென்றால் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த திருமறை பகுதியிலே கடைசி காலத்தின் அடையாளத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். இந்த அடையாளத்தில் ஒன்று என்ன? தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்று சொல்லி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமையின் ஆவி கீழ்ப்படியாத மக்கள் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எபேசிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாகும். எத்தனையோ கற்பனைகள் கொடுக்கப்பட்டாலும் இந்த கற்பனை தான் வாக்குத்தத்தம் உள்ள கற்பனையாகும். பெற்றோர்களை கனம் பண்ணும் பொழுது இந்த பூமியிலே நீடித்த நாட்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதுதான் திருமறையினுடைய போதனை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமையோடு அதை பெற்றுக்கொண்டோமா என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். திருமண வாழ்க்கையிலும் கூட சுயமாக சுவாதீனமாக அவன் முயற்சிக்கவில்லை. தன் தகப்பனுடைய ஆலோசனைக்கும் வழிநடத்தும்படி வாழ்ந்தான். இந்த அருமையான ஈசாக்கினுடைய மனைவி எப்படிப்பட்டவள்? மிகவும் அழகானவள், மிகவும் உபசரிப்பிலே அவள் முதன்மையானவள். அது மாத்திரமல்ல, மிகவும் இரக்கம் குணம் உள்ளவள். இவள் பிள்ளை பாக்கியத்தை பெற்றபோது பிள்ளைகள் அவள் கற்பத்திலே ஒன்றோடு ஒன்று மோதியது. அப்பொழுது தேவனிடத்திலே விசாரிக்கும்படி சென்றாள். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்பதை அவள் விசாரிக்க சென்றாள். ஆதியாம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 21 நீங்கள் 22, 23 நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, தேவனை நோக்கி விசாரிக்க சென்ற ஒரு பெண்ணாக இருந்தாள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் தேவனிடத்தில் விசாரிக்கிறோமா? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது? என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறு ஜெபிக்கிறோமா? சிம்சோனின் பெற்றோர்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார்கள். இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்ப்பது என்று ஆண்டவரின் ஆலோசனையை அவர்கள் தேடினார்கள். இந்த ரெபேக்காளுடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த ஈசாக்கின் குடும்பத்தில் இன்னொன்றை பார்க்கிறோம். அது என்னவென்றால், ஏசா என்பவன். ஏசா முதல் மகன். அதற்கு பின்னாலே யாக்கோபு பிறந்தார். ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டே யாக்கோபு வெளிப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஏசா மிகவும் நிறமுள்ளவன். அவனுடைய ரோமங்களினாலே அவனுடைய உடம்பு நிறைந்திருந்த ஒரு மனிதன். வன சஞ்சாரத்திலே அவன் பிரியமான மனிதன், வேட்டையாடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆகவே அவன் வீட்டில் இருக்கவில்லை, எப்போது வேட்டையாடுவான். அவனுடைய வாழ்க்கையிலே வன சஞ்சாரம் நிறைந்த ஒரு மனிதன். அவனுடைய ஆபிரகாம் ஈசாக்கு செய்த ஆடுகளை மேய்க்கிற வேலையை விட்டுவிட்டு அவன் எங்கே சென்றான் என்றால், வனத்திலே காட்டிலே வேட்டையாட சென்றான். ஒருவேளை கட்டுப்பாடு இல்லாமல் அவன் அலைந்திருக்கலாம். ஆனால் அந்த வேட்டையாடி அந்த கொண்டு வந்த அந்த ஆகாரத்தை சமைத்து தன்னை நேசிக்கிற தகப்பனுக்கு கொடுத்தான். அந்த தகப்பனும் இந்த ஆகாரத்தின் நிமித்தம் இவனை அதிகமாக ஆசீர்வதித்தான், பட்சமாயிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஏசாவினுடைய சுவாபத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அருமையான தாய் தேவனிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் சொன்ன செய்தி என்ன? 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் பிறப்பார்கள், 2 விதமான ஜனங்கள் பிறப்பார்கள். ஆனால் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆகவே இதை ஈசாக்கு அறிந்திருந்தான், ரெபேக்காள் அறிந்திருந்தாள், யாக்கோபு அறிந்திருந்தான், ஏன் ஏசா கூட அறிந்திருந்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது? ஒரு முறை அவன் வேட்டையாடி கொண்டு வருகிறான். அப்படி வரும்போது அவனுக்கு களைப்பு இருக்கிறது, பசி மேலிடுகிறது. அந்த சமயத்தில் யாக்கோபு கூழ் காய்க்கிறான். கூழ் காய்க்கும் போது இவன் கேட்கிறான், இந்த கூழை என கொடு என்று. அப்பொழுது யாக்கோபு தந்திரமாய் கேட்கிறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்று சொன்னான்.
யூதர்களுக்குள்ளே முதல் மகனுக்குத்தான் இந்த சேஷ புத்திர பாகம், ஆஸ்தியிலே 2 மடங்கு பங்கு வரும். அது மாத்திரமல்லாமல் தகப்பனையும் தாயையும் அவர்கள் பராமரிக்கிற பொறுப்பு வரும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யவும், ஆண்டவரை ஆராதனை செய்யவும், அதே சமயத்தில் குடும்பத்தின் தலைமை பொறுப்பு இவர்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த சேஷ புத்திர பாகத்தை இந்த கூழுக்காக அவன் விற்று போட்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏசாவின் வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தகப்பனான அந்த ஈசாக்கை போல இவனுடைய சுவாபம் காணப்பட்டு விடுகிறது. ஆகவே அவன் எவ்வாறு வேட்டையாடின பொருளுக்காக, ஆகாரத்துக்காக தன் மூத்த மகனை ஆசிர்வதிக்க விரும்பினானோ, அதே போல அற்பமான இந்த கூழுக்காக தன் சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்டான். வேதவசனம் சொல்லுகிறது, பின்னாளிலே அவன் அழுதான், கெஞ்சினான், ஆனால் அவனுக்கு கிடையாமல் போனது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஏசாவின் வாழ்வு நமக்கு ஒரு அறைகூவலான வாழ்வு. ஏசாவின் வாழ்க்கை மூலமாய் நமக்கு எச்சரிப்பு வருகிறது. பல சமயங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இம்மைக்குரிய பொருளுக்காக, இம்மைக்குரிய ஆசைகளுக்காக, நம்முடைய சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆசீர்வாதங்களை, தேவனுடைய கிருபையை விற்று போடுகிற மனிதர்களாக நாம் மாறிவிடக்கூடாது என்பதுதான் திருமறையின் போதனையாயிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே அநேகர் தேவ கிருபையை, தேவ வல்லமையை, தேவனுடைய வரங்களை, தேவன் கொடுத்த தாளந்துகளை, தேவன் கொடுத்த மகிமையான வரங்களை அற்பமான காரியங்களுக்காக விற்று போட்டு வசனத்தை அவர்கள் திசை திருப்புகிற நிலையை பார்க்கும்போது வேதனையாக காணப்படுகிறது. ஆகவே ஏசா என்பவன் முதல் மகன். 2வது மகன் யாக்கோபு. யாக்கோபு என்றால் பொருள் என்ன? எத்தன் என்று பொருள், ஏமாற்றுகிறவன் என்று பொருள். தேவனாலே இவன் ஆசீர்வாதத்திற்கு முன்குறிக்கப்பட்டவன். மூத்தவன் இவனை சேவிப்பான். அதாவது ஏசா யாக்கோபை சேவிப்பான் என்பது தேவனுடைய திட்டம். நம்முடைய வாழ்க்கையிலே என்னை குறித்து, உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவனுடைய நோக்கம் வைத்திருக்கிறார். தேவன் தன்னுடைய ஒரு கட்டடம் கட்டுவதற்கு எவ்வாறு ப்ளூ பிரிண்ட் போடுகிறார்களோ, அதே போல என்னை குறித்து, உங்களை குறித்து அவர் தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தேவ திட்டத்தை அறிய வேண்டும், தேவ சித்தத்தை அறிய வேண்டும், தேவனை நேசிக்க வேண்டும் என்று எண்ணும்போது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் வழியாக, தன் வரங்கள் வழியாக, தன்னுடைய ஆவியானவருடைய வெளிச்சத்தின் வழியாக தம்முடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். சவுல் என்கிற மனிதன் ஆண்டவரால் தொடப்பட்டு ஆண்டவருடைய அடியானாய் மாறி பின்னாலே பவுலாய் மாறுகிறார். ஆனால் அவன் பார்வை இழந்த சூழ்நிலையிலே அனனியா என்கிற மனிதன் மூலமாய் ஆண்டவர் அவனுடைய எதிர்கால திட்டத்தை சொல்கிறார். யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாடுகளின் பாத்திரம் என்று சொல்கிறார். அருமையானே, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய வார்த்தையிலே இவ்வாறு சொல்கிறார், நான் எங்கு போனாலும் ஆவியானவர் என்னை வெளிப்படுத்துகிறார், எனக்கு பாடுகளும் நெருக்கங்களும் உண்டு என்பதை ஒவ்வொரு பட்டணங்களிலும் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்கிறார். அருமையானே, இது இந்த யாக்கோபின் தன்மை. இந்த யாக்கோபினுடைய வாழ்வு எப்படிப்பட்டது? தந்திரமாக அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினவன். தகப்பனை ஏமாற்றி தாயினுடைய அந்த ஆலோசனைப்படி ஏமாற்றினவன். இந்த யாக்கோபு வாழ்க்கையிலே எனக்கு பிடித்தமான 2 காரியங்களை சொல்கிறேன். எப்போதும் தேவனுடைய ஆசீர்வாதம் தனக்கு வர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உள்ளவன். ஏனென்றால் சேஷ புத்திர பாகம் என்பது சிறந்தது என்று தெரியும். அவன் 2வது பிறந்ததினாலே தனக்கு கிடையாது என்று தெரியும். ஆனால் இதை விற்று போட வழி உண்டு என்பதை அறிந்ததினாலே ஏசாவுக்கு கூழ் கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை வாங்கினான். 2வதாக தாய் சொல்லுகிறாள், இதோ அந்த ஏசாவின் அந்த ஆடையை அணிவித்து, இதோ தகப்பனிடத்தில் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது, அவர் என்னை கண்டுபிடித்தால் சாபம் வருமே என்று சொல்கிறார். ஆகவே எப்போதும் சாபம் தனக்கு வரக்கூடாது என்கிற அந்த பயத்திலே வாழ்ந்தவன். கற்றுக்கொள் பிரியமானவர்களே, இந்த 2 சுவாபமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறோமா? எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் நம் சந்ததிகளுக்கும் சாபத்தை வருவிக்கிற எந்த செயலிலும் ஈடுபடுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க, அந்த தேவ பயத்தோடு வாழுகிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்க அழைக்கப்படுகிறோம். ஏசாவின் மனைவிகளை குறித்து சொல்கிறேன். ஏசா என்பவன் அவன் உண்மையாகவே தகப்பனுடைய வழியிலே நடக்கவில்லை, தகப்பனுடைய தெய்வத்தை அந்த பாதையிலே நடக்கவில்லை. ஆபிரகாம் தன்னுடைய மகனான ஈசாக்குக்கு தன் விசுவாசத்துக்கு ஏற்ற குடும்பத்திலே பெண் எடுத்தான். ஆனால் இந்த ஏசா எங்கே செய்கிறான் என்றால், ஏத்தின் புத்திரனிடத்தில் போய் திருமணம் முடிக்கிறான், கானானியர் பெண்களிடத்திலே திருமணம் முடிக்கிறான், இஸ்மவேலுடைய குடும்பத்திலே போய் அவன் பெண்களை அவன் முடிக்கிறான். அதனுடைய நிலை என்ன? தகப்பனுடைய விசுவாசத்தின்படி அவன் வாழவில்லை, தகப்பனுடைய வழியை அவன் பின்பற்றவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் யாக்கோபு என்ன செய்தான்? தன் தகப்பன் தாயினுடைய ஆலோசனைப்படி மாமனாகிய லாபான் வீட்டுக்கு சென்றார். அங்கு ராகேலை லேயாளை அவன் திருமணம் முடிக்கிறான். பில்காள் சில்பாள் இந்த 2 பெண்களையும் திருமணம் முடிக்கிறான். இந்த 4 பேர் மூலமாய் அவன் சந்ததி பெறுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதன் மூலமாய் பிறந்த அந்த பிள்ளைகள் வழியாக என்ன நடந்தது என்று சொன்னால், உண்மையாகவே அவனுடைய அந்த கோத்திரங்கள் பெரியது, இஸ்ரவேலிலே கோத்திரங்களாக உருவானது. அருமையானுள்ளே, ஈசாக்கை குறித்து சொன்னேன், ஈசாக்கின் மனைவியை குறித்து சொன்னேன், ஏசாவை குறித்து சொன்னேன், யாக்கோபை குறித்து சொன்னேன், ஏசாவினுடைய மனைவிகளை குறித்து சொன்னேன், யாக்கோவின் மனைவிகளை குறித்து சொன்னேன். இப்போது நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? இந்த குடும்பத்திலே 3 காரியங்கள் காணப்பட்டது. முதலாவது என்னவென்றால் பட்சபாதம், ஃபேவரிட்டிசம். அதாவது அந்த ஈசாக்கு ஏசாவின் மேலே பட்சமாக இருந்தான், ஆனால் ரெபேக்காளோ அந்த யாக்கோபி மேல் பட்சமாக இருந்தாள். ஆகவே இந்த பட்சபாதம் என்கிற அந்த பாவமானது இந்த குடும்பத்துக்குள்ளே நுழைந்து ஆளுகை செய்ததினாலே குடும்பத்திலே ஏராளமான பிரச்சனைகள் நேரிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே பட்சபாதத்திலே விழுந்து போகாதபடி ஆண்டவர் நம்மை காப்பாராக. 2வதாக வஞ்சக தன்மை காணப்பட்டது. ஆதியாகமம் 27 பாருங்கள். ஈசாக்கு தன் மூத்த மகனான ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறான் என்று தெரிந்த பொழுது ரெபேக்காள் என்ன செய்தாள் என்று சொன்னால், தந்திரமாய் வஞ்சகமாய் அவள் திட்டம் தீட்டி யாக்கோபை தன்னுடைய திட்டத்துக்கு இணங்க வைத்து தான் எண்ணியதை அவள் சாதித்தாள். இந்த இடத்திலே வஞ்சகம் அல்லது அந்த தன்மை காணப்படுகிறது, தந்திரம் என்கிற தன்மை காணப்படுகிறது. 3வதாக இந்த ஈசாக்கின் குடும்பத்திலே 20 ஆண்டுகள் கழித்து என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், ஏசாவும் யாக்கோபும் ஒப்புரவாகிறார்கள். இதை ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலும் 33ஆம் அதிகாரத்திலும் காணப்படுகிறது. ஆகவே இந்த 3 குணங்களும் இந்த சிறு குடும்பத்திலே காணப்பட்டது. ஃபேவரிட்டிசம், பட்சபாதம், 2வதாக அங்கு தந்திரமான வஞ்சகமான செயல்கள், 3வதாக ஒப்புரவாகுதல் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே இந்த தன்மைகள் காணப்படுகிறது அல்லவா? பெரும்பான்மையான குடும்பங்களிலே பட்சபாதம் தலைவிரித்து ஆடுகிறது. பெரும்பான்மையான குடும்பங்களிலே வஞ்சகங்கள், தந்திரங்கள், ஏமாற்றப்படுகிறதல், பிறருடைய காரியங்களை பறித்து கொள்கிற தன்மை காணப்படுகிறது. ஆனால் ஒரு சில குடும்பங்களில்தான் பிரிந்து போன குடும்பங்கள் ஒப்புரவாகி மறுபடியும் ஐக்கியத்திலே முன்னேறி சொல்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஈசாக்கின் குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பிட்டு மறுமதிப்பீடு செய்வோம். ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக தொடர்ந்து அவரிடத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஈசாக்கின் குடும்பத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தீர். ஈசாக்கின் வாழ்க்கையிலே குடும்பத்தில் உள்ள நல்ல பண்புகளை எங்களுக்கு தாரும். பலவீனங்கள், குறைகள், வீழ்ச்சிகளை எங்களை விட்டு எடுத்து போடும். பட்சபாதத்தை அகற்றி போடும். வஞ்சகங்கள், தந்திரத்தை எடுத்து போடும். அதே சமயத்திலே ஒப்புரவாகுதலின் அந்த ஆவியை எங்கள் மேல் ஊற்றி ஒப்புரவாகக்கூடிய தன்மையை தாரும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஆண்டவருடைய அன்பினாலே இணைக்கப்பட பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில்
தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.